ஐச்சலம், எவ்வளோ நேரம்? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓய், என்ன பேச மாட்டியா? இங்க பாரு, பாருன்னு சொல்றேன்ல. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. கிஃப்ட் குத்தா சைலண்ட் ஆயிடுற. சரி, ட்ரீட் எங்க? ட்ரீட்டா? என்ன வேணும்? பிரியாணியா, கேஎஃப்சியா, பீட்சாவா? கேஎஃப்சியா, பிரியாணியா? எனக்கு வேற ட்ரீட் வேணும். வேற என்ன ட்ரீட்டு? வேற என்ன ட்ரீட்டுன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. தெரியாதே. சரி, நான் நெக்ஸ்ட் எம்பிஏ பிளான் பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்கிற? உன் இஷ்டம். நீயும் சீக்கிரமாக ஏதாச்சும் வேலைக்கு போகலாம்ல? நான் தான் சினிமாவில் ட்ரை பண்ணுறேன்னு தெரியல, தெரிஞ்சே கேட்குற பாரு. நீயும் ட்ரை பண்ணுற 4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கோம். நீ ஏதாச்சும் வேலைக்கு போனாதான் நான் எங்கள் வீட்டில் பேச முடியும். ப்ளீஸ், இந்த மேட்ரு இதோட விட, அப்புறமா பார்த்துக்கலாம். ஐயோ, கோச்சிக்கிட்டானா? சரி, வா போகலாம். வா வாடா வாடா, ஓவரா பண்ணாத. ஹேய், இரு வர. நீ கலந்தாய் சையே, நான் தனிமையாக இருக்கும் போதே உன் நிழல்களை பார்த்தேனே. உன்னோடு வாழ நான் இருக்கிறேன், என்னோடு வாழ நீ இருக்கிறாய். ஒரு போதும் உன்னை பிரியாதே என் மனமே. உன்னோடு வாழ நான் இருக்கிறேன், என்னோடு வாழ நீ இருக்கிறாய். ஒரு போதும் உன்னை பிரியாதே என் மனமே. ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஆங்கிளில் ஒரு 2 வயசு குழந்தை மட்டும் மழையில் நனைஞ்சிட்டு அம்மா அம்மா கத்துது. அப்போ சார், ஃபைனலாக ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிடுறான் சார். பா, கிளைமேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கப்பா. வில்லனை கொல்ற பேட்டர்னே ஒர்க் அவுட் ஆகலப்பா. ஹீரோ அப்படியே காலை எடுத்து அவன் நெஞ்சில வச்சு கத்தியை ஏற்றி பொறுமையாக இருக்கணும்ப்பா. அப்போ அவன் நெஞ்சில் வர ரத்தம் புச்சுக்குன்னு கொப்பளிக்கணும்ப்பா. அந்த இடமே ரத்தமாக இருக்கும்ப்பா. அப்போ அவன் உயிர் போகிற தருணத்தில் ஹீரோ அவன் கிட்ட போய் நல்ல க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை காட்டி
ஆஹா ஆஹா சொல்லி வெறுப்பேற்றி சிரிக்கணும்ப்பா. அப்போதான்ப்பா அவன் உயிர் போகணும். இதுதான்ப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸு. சார் இப்படிலாம் பண்ணால் உப்புமா படம்னு சொல்லிடுவாங்க சார். ஊர் 1000 பேசும்பா, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணோம்ப்பா. நம்ம மேக்கிங்கு யூனிக்காக டெரிஃபிக்காக இருக்கணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா மேட்ரு. சார் இந்த ஸ்டோரியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வேறு யாராச்சும் அப்ரோச் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா, சரிப்பா உன் விருப்பம். எனிவே ஆல் த பெஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ், நான் வரேன். ப்ளஸ் பண்ணுப்பா. நல்லா இருமா. ம், ஓகே. எங்கம்மா கிளம்பிட்ட? லக்ஷ பார்க்க போகிறேன்ப்பா. நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். லக்ஷுக்கு வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? சினிமா நிரந்தர தொழில் கிடையாது. அவனை ஏதாவது மாத சம்பள வேலைக்கு போக சொல்லு, அதான் சேஃப்டி. அப்போ தான் நமக்கு ஒத்து வரும், புரியுதா? இதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இங்கே பாருங்கப்பா, அவனுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, அதில் அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். எனக்கும் அவன் ஜெயிக்கணும்னு தான் ஆசை. ஜெயிப்பான்ப்பா அவன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. 2ல் 1 கேட்டு சொல்லு. இங்கே பாருமா, இதுக்கெல்லாம் பல வருஷம் ஆகிடும். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, புரிஞ்சுதா? எங்க அவ பிறந்த நாள் அதுமா இப்படி பேசுறீங்களே? ஏய், ஒழுங்கா போயிடு. ஹலோ. டேய் எங்கடா இருக்க? ஏய் இன்னைக்கு என்னால் வர முடியாதுடி. சடனாக ப்ரொடியூசர் மீட்டிங் வந்திருக்கு, நான் அவரை பார்க்க போயிட்டுருக்கேன். டேய் என்னடா சொல்ற? நான் அவனை பார்க்க வந்துட்டு இருக்கேன், நீ வா. ஏய் இன்னைக்கு என்னால் வர முடியாதுடி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஏய் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, நீ வேலைக்கு போவியா மாட்டியா? சரி நான் கூப்பிட்றேன். டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா இல்லை புரியலையா? ஏய் நான் 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 நாளைக்கு நேரில் பேசுகிறேன். நீ பாய். என்னம்மா சொன்னான் அவன்? இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான்ப்பா. இனிமே வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையும் மறந்துட்டு இனி நான் சொல்ற பையனை தான் நீ கட்டிக்கணும். இனிமே நீ அவனை பார்க்க போக கூடாது. பா உள்ள போ. எங்க ப்ரோ, ஒரு வருஷத்துக்கு 400 படம் வருது ப்ரோ. ஆனால் மக்கள் மைண்டில் நிற்கிறது வெறும் 30 படம் தான். நம்மளோட டார்கெட்டே நம்ம படம் மக்கள் மைண்டில் நிற்கணும் ப்ரோ. லக்ஷ் அதெல்லாம் ஓகே, பட் வேறு ஏதாவது ஸ்டோரி வச்சுருக்கீங்களா? இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் பார்த்தா பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. முக்கியமாக ஓப்பனிங் சாங் மாசாக இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒப்பாரி வைக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃபேன் பேஸ் என்னென்னு தெரியும்ல? நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஓப்பனிங்கில் தூங்கிடுவாங்க போல். இல்லை ப்ரோ, இந்த ஸ்டோரிக்கு ஓப்பனிங் சாங் மாசாக வச்சா ஸ்டோரியே ஸ்பாய்லர் ஆகிடும் ப்ரோ. இது பக்கா ஆர்ட் ஃபார்ம் ப்ரோ. லக்ஷ் இந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என் ஜானரும் இல்லை. நீங்கள் வேறு யாராச்சும் அப்ரோச் பண்ணுறீங்களா? இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ம். லக்ஷ் இது வரைக்கும் சினிமாவில் டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், புரியுதா? இங்கே பார், நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இங்கே வந்திருக்கேன். சினிமாலாம் ஒரு பொழப்பாடா, அதை போய் ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பேசுகிற? பின்ன கூத்தாடி பொழப்பு, அதை போய் ட்ரை பண்ணிட்டு இருக்க. இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. சை, சினிமாவை பற்றி தப்பாக பேசாத. கோடி பேர் இது கேட்குறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நல்ல சினிமா வரலாறு. வாழ்க்கையை விட வரலாறு முக்கியம். வாழ்க்கை அழிஞ்சிரும், ஆனால் வரலாறு காலத்துக்கும் அழியாது. இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லை? ஐயோ நான் அப்படி சொல்ல, ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதான் சொன்னியே உனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு. ஐயோ நான் அப்படி சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு டைம் கொடுத்து கொடுத்து ஏன் டைம் முடிஞ்சிடும் போல. ஏன் இப்படி பேசுகிற? இங்கே பார், என் வீட்டில் நம்ம லவ் மேட்டரை பற்றி பேசிட்டேன். உன் ஃபோட்டோ கூட காமிச்சிட்டேன். நீ பிஇ படிச்சிருக்க. உனக்குன்னு ஒரு நல்ல ஜாபாக பார்த்து ஜாயின் பண்ணு. இல்லையா சினிமாவில் ஜெயிக்கணும், அது உனக்கு வேலைக்கு ஆகாது. இது வரைக்கும் ஜெயிச்சதும் கிடையாது, இதுக்கப்புறம் ஒன்று பிடுங்க போகிறதும் கிடையாது. நான் சொல்கிறத கேளு. ஒரு நல்ல வேலையாக பார்த்து என் வீட்டில் வந்து பொண்ணு கேளு. இல்லை என்னால் இப்போ முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஏய், சினிமா ஒரு கடலுன்னு சொல்கிற,
அதில் போய் எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும்? இங்கே பாரு, நீயும் இப்படி பேசாத, என்னால் தாங்க முடியல. இவ்வளோ நாள் போகாத இடம் கிடையாது, பார்க்காத ஆள் கிடையாது. இவ்வளோ வருஷத்துல உன்னால் எதனா பண்ண முடிஞ்சுதா? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஒரு நிமிஷம், நீ எனக்கு வேணும்டா, அதான் இப்படி பேசிட்டேன். ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. ஏய் ப்ளீஸ்டா. என் மூஞ்சிலே முழிக்காத, ஒழுங்கா போயிடு. ஃபோன் எடுறா. ஏய் ப்ளீஸ்டா, ஃபோன் எடுறா. ஏய் ப்ளீஸ்டா, ஃபோன் எடுறா. மீரா கூட எதனா ப்ராப்ளமா? ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கலாமே, நீ எடுக்க மாட்டேங்கிறாமே. பா, இந்த டாபிக் இதோட விடுறியா? எனக்கு ரைட்டிங் ஒர்க் இருக்குப்பா, போய் சமைக்கிற வழியை பாருப்பா. லக்ஸ், நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா. அவள் நல்லதுக்கு தானே சொல்கிறா. வேலைக்கு போயிட்டே சினிமாவில் ட்ரை பண்ணலாமே. இதில் என்னடா தப்பு இருக்குது? அப்பா இப்படி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவள் ஃபேமிலியில் எப்படிடா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? இங்கே பார், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்காத. உனக்காக மீரா எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பா தெரியுமா? வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டா. கிட்டத்தட்ட நீயும் 5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா? அவளுக்கும் ஏஜ் ஆகுதுல்ல. அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அவங்க வீட்டில் பண்ணுற ப்ரெஷரில் அவள் கோவத்தில் ஏதாவது பேசியிருப்பா. அதுக்காக அவளை உடனே உதறி தள்ளிடுறியா? பா, நெக்ஸ்ட் டைம் மிஸ் ஆகாது. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர் ஓகே பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவன் என் பெட்டர் ஆஃப் தான். ஆனால் அவளே என்னை டிமோட்டிவேட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாப்பா. அது என்னால் ஏற்றுக்க முடியல. லக்ஸ், இவ்வளோ வீகோலாக இருக்கக்கூடாது. முதல்ல அந்த பொண்ணு கூட பேசு. பா ப்ளீஸ் டாபிக்டுப்பா, நான் பார்த்துக்கிறேன். உன் கூட இவ்வளோ நேரம் பேசினதே வேஸ்ட்டுடா. எப்படின்னா போடா. இட்ஸ் ஓகே. இனிமேலும் ஆட்டு மந்த மாதிரி முட்டிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு படம் கமர்ஷியலாகவே பண்ணுவோம். ஆல்ரெடி ரவீந்தர் நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணார். அவர்கிட்டயே போய் பேசி முடிப்போம். அதான் கரெக்ட். மீரா கிட்ட இப்போ பேசலாமா வேண்டாமா? வேணாம். பேசினா மறுபடியும் சண்டை வரும், மறுபடியும் யாருக்காவது ஹர்ட் ஆகும். ப்ராஜெக்ட் ஓகே ஆகட்டும், டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்போம். ஆண்டவா, அது வரைக்கும் அவள் சமாளிக்கணும். எஸ், 3 கோடி பட்ஜெட்டில் படம் ஓகே ஆகிடுச்சு. வேறு லெவல்.
கடவுள் இருக்காண்டா. எவ்வளோ கேலி கிண்டல் அசிங்கப்படுத்தினானுங்க. இனிமேல் பாரு. வணக்கம்மா, நான் தான் லக்ஷ். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, உள்ளே வந்து பேசலாமா? உள்ளே வந்து பேசினா நல்லாயிருக்கும், அதான். சரி வாங்க. அங்கிள், நான் தான் லக்ஷ். மீரா என்னை பற்றி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தெரியும், சொல்லுப்பா. இல்லை அங்கிள், ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லலான்னு தான் வந்தேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தது, இன்றைக்கி தான் கிடச்சிது. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 3 crore பட்ஜெட்டில் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நானும் மீராவும் லவ் பண்ணிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா முறைப்படி வந்து வீட்டில் சொல்லி பொண்ணு கேட்பேன். நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. என்னாச்சு அங்கிள்? ஐயோ, இப்போ வந்து நிக்கிறியப்பா. ஏன், என்னாச்சு? நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண. நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்துட்டேன். தப்பு இல்லை, என் பேர்ல தான்ப்பா. உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லி இருந்தா உயிரோட இருந்திருப்பாப்பா. என்ன சொல்றீங்க? என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாப்பா. என்ன மன்னிச்சுடுப்பா, என்ன மன்னிச்சுடு. ஐயோ 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 ஐயோ, நான் தான் அவ சாவுக்கு காரணம். நான் தான் அவளை கூட்டுட்டு என் கனவே கலைந்ததே, என் மனமே மறைந்ததே, என் ஆசை கரைந்ததே, என் ஓசை ஒடிஞ்சதே. மீரா போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. திரும்பி வா மீரா, ரொம்ப வலிக்குது மீரா, ப்ளீஸ் மீரா, திரும்பி வா. என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு. ஃபோன் எடுத்திருந்தா விட்டுருக்க மாட்டேன், ஃபோனை எடுத்திருந்தா விட்டுருக்க மாட்டேன்.
ஃபோனை எடுக்கல இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. இதுக்கு மேல முடியாது. முடிச்சுக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நீ சொன்ன கதையை யோசிச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப பழசாக இருக்குது. எவர்கிரீன் ஸ்டோரி தான், பட் ஓல்ட் இஸ் கோல்டு இல்லை. இங்கே நிறைய பேருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். உனக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்கு. 3 crore நல்ல பட்ஜெட் தான். இன்னும் நல்ல கதையை யோசியேன், கொஞ்சம் இதை விட பெட்டரா. சரி, என்கிட்ட இன்னொரு கதை இருக்கு, கேட்குறியா? ஐயோ போதும்பா, நீ சொன்ன கதையிலே காது வலியே வந்துடுச்சு. தயவு செஞ்சு விட்டுரு. கேளுடி. கம்முன்னுறா. ஹலோ, எங்கம்மா இருக்க? நான் பீச்சில் இருக்கேன்ப்பா, லக்ஷ் கூட. மேரேஜ் ஆகிற வரைக்கும் எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, வீட்டுக்கு வாமா சீக்கிரம். சரிப்பா, சரி வா போகலாம். என்னவா? என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, அப்பா கூப்பிட்டாரு, வா போகலாம். பார்த்து. சரி. கதை கெட்டு போடி. போடா. ஓவரா பண்ணாதடி, கேளு. பின்ன நம்ம கதையை கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்க, புதுசாக சொல்லுடா.